ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுல் டே அன்றைக்கான என்னுடைய ஒர்க்கை தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்க ஒர்க்கு கிடையாது. நான் சொன்னது வெளியே அன்றைக்கான ஃபுல் ஒர்க் என்னென்ன நான் பண்ணேன்றது தான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவாக பார்த்துடலாங்களா? இது என்னுடைய பெரிய பையன் படிக்கிற ஸ்கூல். இது தான் என் பெரிய பையன் பேர் யாதவ். 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வருஷம் 7th போகிறாரு. இது தான் யாதவ் படிக்கிற ஸ்கூலுடைய மெயின் கேட். எங்கே போயிட்டுருக்கோன்னா, ரோஹித் என்னுடைய 2வது பையன். என் 2வது பையனுடைய ஸ்கூல் அட்மிஷன் பற்றி தான் கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இதுவும் யாதவ் படிக்கிற ஸ்கூலுடைய பிரான்ச் தான். ஆனால் இந்த பிரான்ச் யூகேஜிலேருந்து 5th வரைக்கும் செப்ரேட்டாக இருக்கும். அந்த பிரான்ச் 6th to 12th வரைக்கும் தனியாக இருக்கும். டிகேஎம் காலேஜும் இந்த ஸ்கூலுடைய பிரான்ச் தான் இது. நாங்கள் வந்தது ஸ்கூல் அட்மிஷனுக்காக கிடையாது. அட்மிஷன் பார்த்தினா ஒரு சில டவுட்லாம் இருந்துச்சு. அந்த டவுட்காக வந்திருந்தோம். எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ நாள் வரைக்கும் டைம் இருக்குது, ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, யூனிஃபார்ம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்திருந்தோம். இருந்தாலும் ரோஹித்தை இத்தனை நாள் கூட வச்சுட்டு இருந்து திடீர்னு ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வீட்டில் இருந்தால் சேட்டை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஸ்கூலில் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பேனரில் என்ன ஃபோட்டோஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த ஸ்கூலில் அந்த இயரில் யார் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்காகனா ஒரு முக்கியமான வேலைக்காக போயிட்டுருக்கேன். கருவாடு வாங்குறதுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கின கருவாடெல்லாம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. வீட்டில் கருவாடே இல்லை. எனக்கு கருவாடு இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. மேக்ஸிமம் வீக்லி 2-3 டைமாவது சமைச்சிருவேன். அந்தளவுக்கு பிடிக்கும் கருவாடுன்னா. இது மேக்ஸிமம் இந்த லைனில் கருவாடு தான் அதிகமாக சேல் பண்ணுவாங்க. இந்த கருவாடு ஸ்மெல் இருக்கே, இது சமைச்சு சாப்பிட்லாமா அப்படியே பச்சையாக சாப்பிட்டுடலாமான்னு எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஏய் சும்மா சொன்னப்பா, அப்புறம் பச்சையாக தான் சாப்பிட்றேன்னு எதனா நினச்சிக்க போகிறீங்க. நானும் சமைச்சு தான் சாப்பிடுவேன். நான் தேடிட்டு வந்தது வஞ்சரம் கருவாடு. அடுப்புலலாம் சுட்டு சாப்பிடுவாங்கள்ல அந்த கருவாடு. அடுப்பெல்லாம் நம்ம எங்கே பற்ற வைக்கிறது, கேஸில் தான் சுட்டு சாப்பிட்டாகணும். இருந்தாலும் அந்த வஞ்சர கருவாடு கிடைக்கல. இப்போ சீசன் இல்லையா அந்த கருவாடுக்கு. அதனால் வேறு ஏதோ ஒரு கருவாடு சொன்னாங்க. அந்த கருவாடு தான் வாங்கிட்டேன். நான் நினச்சது கிடைக்கல, வேறு ஒன்று வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரி ஓகே, மார்க்கெட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திரும்ப காய் வாங்குறதுக்காக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கான தேவையான காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னா என்னுடைய கம்பல் ஒன்று உடஞ்சி போச்சுங்க. ஒரு குட்டி கம்பல் ஜிமிக்கி வச்சுட்ருப்பேன். அந்த கம்பல் ஜிமிக்கி உடஞ்சி போச்சு. அதுதான் ரெடி பண்ண முடியுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்திருந்தேன். அவர் என்ன சொல்லிட்டார், இப்போ கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, ஒரு 3 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, திரும்ப எங்கள் 3 o'clock வர்றது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. அங்கே போய் ஒரு ஜூஸை குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கேயும் ரஷ்ஷாக இருக்குது. வெயிலுக்கு எல்லா ஜூஸ் கடையும் ஹவுஸ்ஃபுல்லு. ஒரு வழியாக ஜூஸை வாங்கியாச்சு. நாங்கள்லாம் குடிச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட் அவங்க அப்பா ஃபேக்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா அவர் மார்னிங் சாப்பிட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டார். என்ன ஃபேக்ட்ரினா பட்டுத்தறியெல்லாம் செய்வாங்கள்ல, அதில் செமி பட்டு ஒர்க் பண்ணுறாரு. மார்னிங் சாப்பிட்டு அவர் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டார். மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டே வரல. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே அவருக்கு லஞ்சும் கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்தோம். ஆனால் அவருக்கு தெரியவே தெரியாது நாங்கள் வர்றோன்னிட்டு. சடனாக தான் நான் வந்தோம். மேக்ஸிமம் நான் இங்கே வரமாட்டேன், ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துக்கெல்லாம் வர்றதில்லை. ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வருவோம் நாங்கள். அது பாருங்கள், சடனாக வந்துட்டோன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அப்புறம் மதியம் லஞ்சும் கொடுத்தாச்சு. நாங்கள்லாம் ஜூஸ் குடித்தோம், அவர் குடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தேன். பார்சல் வாங்கிட்டு அதை வீடியோவில் காமிச்சிட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபைனலாக நாங்கள் வந்த வேலை முடிந்தது. சரி வாடான்னு சொல்லிட்டு என் சின்ன பையனை கூப்பிட்டா, நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்கிறேன்னா எனக்கு பாய் சொல்லிட்டு இருந்தான். வரலையா பாருங்கள்.
ஒரு வழியாக வீட்டில் இருந்து பிளான் பண்ணிட்டு வந்த மாதிரியே ஒரு வேலையாக முடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். வெயில் அதிகமாக இருக்கிறதால வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமா, ஒன்றும் முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் யாதவ். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணோம். சென்டரில் வந்து ஒரு துணி கடையில் வந்து ட்ரெஸ் கொடுத்துருந்தேன், ஸ்டிச்சிங் பண்ணேன். அது ஸ்டிச்சிங் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனோம். லாஸ்ட்டு ஃபைனல் ஒர்க் அதுதான். அதையும் முடிச்சுட்டேன்னா வந்து வந்த வேலை எல்லாம் முடிஞ்ச மாதிரி. அந்த கம்பல் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்கன்னா ஃபைனலாக வந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டும் அப்படின்னு நினச்சேன் நான். அப்பயும் வந்து இன்னொரு வேலை பெண்டிங் நின்றுடுச்சு. என்னென்னா வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன். அந்த ப்ளவுஸும் வந்து 5 o'clock தான் தைச்சி கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம எப்பயுமே ஒன்று நினச்சிட்டு வந்தோன்னா அது ஒன்று நடக்கும்ல, அது யூஸ்வலாக நடக்கிறது தானே. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த 2 வேலையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணுறேன். உங்களுடைய பொன்னான டைமெல்லாம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் வந்து மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணுற வரைக்கும் until then மேரி டாட்டா பை பை, see you.